எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வாங்கியிருக்கிற புது வீட்டோட எம்டி ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடு வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. வின்டரில் வந்து எல்லா செடியுமே போயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ தான் மறுபடியும் வளர்ந்துட்டுருக்குது. ஸோ வெளியே இப்படி தான் இருக்கும். இது வந்து கராஜ் ஆக்சஸ். நம்ம வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த கராஜ் ஓப்பன் ஆகிக்கும். நம்ம வந்து காரை வந்து உள்ளே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாமே நம்ம தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கார்னர் லாட்டு. சுற்றியும் வந்துட்டு இந்த மாதிரி தள்ளி தள்ளி தான் வீடெல்லாம் இருக்குது. நல்லா அதனால் பிரைட்டாக இருக்கும் வீடு உள்ள. ஸோ இந்த மாதிரி ஏறி போனோன்னா இந்த இடத்துல கொஞ்சமாக அந்த மாதிரி இடம் விட்டுருக்காங்க. நம்ம வேணால் ஃபர்னிச்சர் ஏதாவது போட்டுக்கலாம். நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோனையும் வீடு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து ஃபோயரில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஸ்டடி ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஆஃபீஸ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டடி ரூம். அதுக்கப்புறமா அப்படியே போனோன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் கராஜ் ஆக்சஸ். இப்போ நம்ம மெயின் டோரை யூஸ் பண்ணதுனால இந்த வழியாக வந்தோம். இதுவே நம்ம கராஜ் டோரை ஓப்பன் பண்ணி வந்திருந்தோன்னா இந்த வழியாக வந்திருப்போம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து புல்டே பிளானிங் சென்டர்னு சொல்லுவாங்க. கிட்ஸ் எல்லாம் இருந்தால் இந்த ரூமை வந்துட்டு அவங்க ஸ்டடி ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ட்ரார்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே இருந்து பார்க்குறக்கு இந்த ரூம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஃபர்தர் உள்ளே வந்தோன்னா இது வந்து பவுடர் ரூம். அதாவது குளிக்கிற இடம் இல்லாமல் வெறும் அந்த டாய்லெட் மட்டும் இருந்ததுன்னா அதை பவுடர் ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹாஃப் பாத். இங்கே ஒரு சிங்க்கு, இங்கே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அப்படியே இன்னும் உள்ளே வந்தோன்னா இது வந்து வாஷர் ட்ரையருக்கான ரூம். இதெல்லாம் இப்போ தான் வந்தது, நேற்று தான் வந்திருக்கு வாஷரும் ட்ரையரும். ஸோ இது வீட்டோட வராது, நம்ம தான் வாங்கி இப்போ செட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரன் ஆகிட்டுருக்குது. ஸோ இதுக்குன்னே தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது அப்படியே நேராக வந்தோன்னா இந்த இடத்துல கிச்சன். ஸோ ஃப்ரிட்ஜுமே நேற்று தான் வந்தது. வாஷர் ட்ரையர் அண்ட் ஃப்ரிட்ஜ் மூணுமே ஒன்றா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து கிச்சனோட ஐலாண்ட். ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து கார்மே கிச்சன் சொல்லுவாங்க. அவனும் மைக்ரோவேவ் அவன் ரெண்டுமே ஒன்றா கொடுத்துருப்பாங்க. இங்கே மேலே கொஞ்சம் ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்குது. ஸ்டவ் பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து கேஸ் இருக்குது. இது வந்து பேண்ட்ரி. இதெல்லாம் வந்து நான் புண்ணியஜனிக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம கிச்சனோட ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராஷ் கவர்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. இது ட்ராஷ் கேன் வைக்கிற இடம். அதுக்கப்புறமா டிஷ்வாஷரும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வீட்டோட பார்த்திங்கன்னா இந்த டிஷ்வாஷர், இந்த அவன், மைக்ரோவேவ் அவன் இதெல்லாம் வந்து வீட்டோடையே வந்துருச்சு. நம்ம வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாமே நம்மளே வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம தான் வாங்கணும். அவங்க வந்து வீட்டோட போட்டு கொடுக்கல. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டைனிங் ஏரியா. அப்படி இந்த பக்கமாக பார்த்தோன்னா இது வந்து லிவிங் ரூம், ஹால். இங்கே வந்து டிவி மாட்டிக்கிறதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் ஹால்.
அப்படியே உள்ளே வந்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட். இதை வந்து பே விண்டோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜன்னல் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோன்னா பாத்ரூம். இங்கே வந்து 2 வேனிட்டி இருக்குது. பாத் டப்பும் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்ட் அண்ட் ஷவரும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. கிளாசட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேரும் சண்டை போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த கிளாசெட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன், ஷெல்ஃப் இருக்கிறதுனால. இது வந்து அவரோட கிளாசெட்ஸ். இங்கே வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வேணும்னா கபோர்டெல்லாம் அடிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து வீடு உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் அந்த கபோர்ட்ஸ் எல்லாம் அடிக்கணும். ஸோ ஒரு பெரிய மிரரும் கொடுத்துருப்பாங்க பாத்ரூம்குள்ளேயே. ஸோ இதுதான் பாத்ரூம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இதெல்லாம் தான் இருக்குது. பேட்டியோவை நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேலே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்தே கார்பெட் ஸ்டார்ட் ஆயிரும். கீழே ஃபுல்லாமே ஹார்ட் ஃப்ளோர் தான். அப்படியே மேலே ஏறி வந்தோன்னா இது ஃபுல்லாகவுமே கேம் ரூம். ஸோ இது வந்து கேம் ரூம். நம்ம ப்ரொஜெக்டர்லாம் செட் பண்ணி இதை அப்படியே வந்துட்டு தியேட்டர் மாதிரி கூட வச்சுக்கலாம். உள்ளே வந்தோன்னையும் கேம் ரூமில் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து மொத்தம் 3 பெட்ரூம் 2 பாத்ரூம் இருக்குது. அதில் வந்து 1 அட்டாச்டு. இந்த ரூமுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, கிளாசெட். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம்லையே அந்த பெட்ரூமுக்கு இதுதான் பாத்ரூம். இங்கேயும் 2 வேனிட்டி கொடுத்துருக்காங்க, டப் இருக்குது. இங்கே வந்து வாக்கின் ஷவர் இல்லை, பெரிய கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுவும் அதே மாதிரி ஒரு ரூம் தான். இது 2வது பெட்ரூம், மேலே இருக்கிற 2வது பெட்ரூம். இங்கே ஒரு ஸ்டோரேஜ். இந்த 2 பெட்ரூமுக்கும் அதுதான் பாத்ரூம், பொதுவான பாத்ரூம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா இது வந்து அட்டாச் பாத்ரூமோடு வரும். ஸோ இதுதான் கிளாசெட். இதோடது வந்து கொஞ்சம் பெரிய கிளாசெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பாத்ரூம். இது வந்து ஹீட்டர்லாம் இங்கே தான் வச்சுருப்பாங்க, அதுக்கான ஒரு ரூம். அவ்வளோதான். அவ்வளோதான், மேலேயும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வெளியே போய் பேட்டியோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே இந்த ஃபேனு இதெல்லாம் அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் பேட்டியோ.
ஸோ இது வந்து கார்னர் லாட்டுங்கிறதுனால கொஞ்சம் பெரிய லாட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க பேட்டியோவை. ஏன்னா வின்டருங்கிறதுனால எல்லா செடியும் செத்துருச்சு. இனி தான் எல்லாம் புது செடியெல்லாம் வைக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹோம் டூர் வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு தான் வீட்டை டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதை ஒரு வீடியோவாக தனியாக போடுறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.